மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துல ஒரு முக்கிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இது நல்ல திருப்பங்களா கெட்ட திருப்பங்களா அப்படி என்பதற்கு பதிலாக அவரவர் லெவலுக்கு ஏற்ப மிதுன ராசி நபர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில சூழ்நிலைக்கு ஒத்து வரக்கூடிய சாதகமா பாதகமா சில விஷயங்கள்லேருந்து நீங்க வெளியேறுவதற்கு சில திருப்பங்களை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய வகையில இந்த வர அமைப்பு இருக்கும். ஸோ நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா ஆகாது, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆகாது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஆகாது, சிலதை நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கலாம், அதில் தோத்துருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி மத்தியில் சில விஷயங்களை நம்ம தான் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியான திருப்பங்களை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மிதுன ராசி நபர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். இது வாரத்தோடைய பிகினிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? மிதுனத்திற்கு வாரத்தில் பிகினிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னாக்கா, உங்களுடைய செயல்பாடுகள் 2 விதமான செயல்பாடுகளாக இருக்கும். 2 பிளானிங்கு, 2 குழப்பம், 2 தெளிவு, 2 ஐடியா, எல்லாமே இது மாதிரி பிகினிங்கில் இரட்டைத்தன்மை உடையதாக, இரட்டை மனநிலைமை கொண்டதாக அமைகிற மாதிரி வரும். வாரத்துடைய மைய நாட்களில், மத்தியமான நாட்களில், வாரத்துடைய மைய நாட்களில் ஒரு முடிவுகளை எடுத்து அதை அதில் தீவிரமாக இறங்கிடுவீங்க. இப்படிதான் போகும் இந்த வார அமைப்பு. ஸோ அதற்கான நல்ல ரிசல்ட் கிடைக்குமா, கெட்ட ரிசல்ட்டாக போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிச்சயமாக மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துடைய இறுதி நாட்களில் அதுக்கான பலன் தெரிஞ்சிடும். வாரத்தின் இறுதி நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முடிவுகள், செயல்படக்கூடிய காரண அமைப்புகள், இந்த திருப்பங்களை எல்லாம் சேர்ந்து வச்சு முடிவுகள் இந்த வார இறுதி அமைப்பில் தெரியும். ஆக மிதுன ராசி நபர்கள் ராசிநாதன் உச்ச அமைப்பில் வர்றதுனால சில பிரில்லியண்டான சில முடிவுகளை, முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும். இது பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் எல்லா விஷயங்களும் அவரவர் சக்திக்கு உட்பட்டு, அதாவது பணத்தை மையப்படுத்தாமல், நல்லா புரிஞ்சுங்க, பணத்தை மையப்படுத்தாமல் மூளையை மையப்படுத்தி, புத்தியை மையப்படுத்தி செயல்படக்கூடிய இந்த வாரமாக நகரப்போகுது.